ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு புதுவிதமான ஒரு கோகனட் சட்னி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்போவும் நார்மலாக அரைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கோகனட் சட்னி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தேங்காய் துருவல் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அப்புறம் இதில் வந்து வித்தியாசமான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய். இது வந்து கலராக இந்த மாதிரி கலரில் போட்டால் சட்னி வந்து கொஞ்சம் கலராக இருக்குங்கிறதுனால ஒரு ரெட் கலரில் உள்ள மிளகாய் 2 எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை, அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு. இதை வச்சு நம்ம இப்போ சட்னி அரைக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து சட்னிக்கு தாளிசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த சட்னியில் சட்னி வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். வடை ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்ல கரெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.